மந்திரவாதி பாட்டி விமலாவுக்கு தாயத்தை கட்டின உடனேயே விமலா எழுந்திருச்சு உக்காந்தா. அவளுடைய எரும மாடுங்களை பலி கொடுத்ததை பார்த்து பயந்துதான் ஜுரம் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஆமாண்டா சங்கர், உன்னோட பொண்டாட்டிக்கு ஜுரம் கிடையாதுடா. அவ உடம்புல கேயாத்தி புகுந்திருக்கு. இன்னும் 21 நாள்ல உன்னோட பொண்டாட்டி இறந்து போயிடுவா. 21 நாள்ல என்னோட மனைவி இறந்துருவாளா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க பாட்டி? அப்படி என்ன நடந்துச்சு? கவலைப்படாதடா சங்கர், நான் ஏதாவது பண்ணி உன்னுடைய பொண்டாட்டிய காப்பாத்திருவேன். ஆனா என்ன சொல்லு பாட்டி, நான் என்னோட பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லுங்க. சங்கர், என்னுடைய சக்தி வாய்ந்த மந்திர தண்டத்தை அந்த கபீரா உடைச்சு போட்டுட்டான். மறுபடியும் எனக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திர தண்டம் கிடைக்கணும் அப்படின்னா நான் 21 நாள் கடுமையான தவம் செஞ்சாகணும். அது வரைக்கும் உன்னுடைய மனைவிய நீ தான் பார்த்துக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பாட்டி? என்னாச்சு? என் பொண்டாட்டிக்கு எப்படி பேய் பிடிச்சிச்சு? அதை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கண்டிப்பா என்னோட மந்திர தண்டை வேணும். கேயாத்தி ரத்த தாங்க இருக்கிற பிசாசு. அதுக்கு தினமும் உன்னுடைய ரத்தத்தை நீ படையலா போடணும். தினமும் இருட்டானதுக்கு அப்புறம் அதுக்கு பலம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நுழைஞ்சு கிடைச்சவங்க எல்லாரையும் கொன்னு தின்னுடும். ஆனா என்னுடைய மந்திர தண்டம் அங்க இருக்கிற வரைக்கும் அதால அங்கிருந்து அசைய முடியாது. நான் புது மந்திர தண்டத்துக்காக ஆக்ரோஷ உபாசனை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே என்னுடைய புது மந்திர தண்டத்துக்கு சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல அங்க இருக்கிற பழைய மந்திர தண்டத்தோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். 21வது நாள் அதோட சக்தி முழுசாவே குறைஞ்சு போய் உன்னுடைய மனைவி கேயாத்தி பேயாவே மாறிடுவா. அந்த ஒரு நாள் மட்டும் ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி நான் சொன்னதா சொல்லி அவங்க எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லு. 21வது நாள் என்னுடைய தவம் முழுசா முடிஞ்சதும் நான் வந்து அந்த கேயாத்தி பேய அழிச்சு உன்னுடைய மனைவிய காப்பாத்துறேன். சரி பாட்டி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சங்கர் பாட்டி கொடுத்த மூட்டையை எடுத்துக்கிட்டு பாட்டி சொல்லி கொடுத்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். மந்திரவாதி பாட்டி கொஞ்சம் கூட தாமதிக்காம மந்திர தண்டத்துக்காக தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே விமலாவோட தலை பக்கத்துல ஒரு விளக்கு, கால் கிட்ட ஒரு விளக்கு வச்சு அதை பத்த வச்சு பாட்டி கொடுத்த அந்த மூட்டையை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொடிய அந்த விளக்குல தூவுனான். பாட்டி கொடுத்த காண்டாமிருகத்தோட கொம்போட தூளை அந்த விளக்குல போட்ட உடனேயே அந்த வெளிச்சம் மஞ்சள் நிறமா மாறிடுச்சு. விமலாவோட நிழல் பேயோட நிழலா தெரிஞ்சது. அதை பார்த்ததும் சங்கருக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஆனா மனைவி மேல இருக்கிற பாசத்துல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவன் பாட்டி சொன்ன மாதிரி அவனுடைய கையை வெட்டி அதுல இருந்து 7 ரத்த துளிகளை கமலாவோட வாயில ஊத்துனான். உடனே பாட்டி சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை சொன்னான். கீ காஜ மாத்ருணாம் காஜ மாத்ருணாம் ஜ மாத்ருணாம் 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 நாம் நாம் மாத்ருணாம். மந்திரத்தை சொல்லி விமலாக்குள்ள இருந்த அந்த பேய படுக்க வச்சுட்டு பாட்டி கொடுத்த மூட்டையை பிரிச்சு அதுல இருந்து ஒரு தாயத்தை எடுத்து அவனுடைய கதவுல தொங்க விட்டான். பாட்டி சொன்ன விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போனான். சங்கர் போய் கிராம தலைவர்கிட்ட
பாட்டி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னான். இன்னும் 21 நாட்கள்ல வர அமாவாசை நாளன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு, யாருமே அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு பாட்டி சொன்னதா சங்கர் அவர்கிட்ட சொன்னான். சங்கர், உன்னோட மனைவி மேல யாரு கேயாத்திய ஏவி விட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா நடுராத்திரி தாண்டதுக்கு அப்புறம் பானையில நான் கொடுத்த அந்த பஸ்மத்தை போட்டு அதுல ஆட்டோட பாலை கலந்து உன்னுடைய கையை வச்சு எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் உன்னுடைய கையச்ச வை. ஊருக்குள்ள எந்த வீட்டையும் விட்டு வைக்காம எல்லார் வீட்லயும் அந்த அச்சவை. 17 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டையும் போய் பாரு. எந்த வீட்டு வாசல்ல நீ வச்ச அச்சோட நிறம் சிகப்பா ரத்தமா மாறி இருக்குதோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் உன் பொண்டாட்டி மேல கேயாத்திய ஏவி விட்டவங்க. நீ வச்ச உன்னுடைய கையோட அச்சு பகல் நேரத்துல யாருக்கும் தெரியாது. நிலாவோட வெளிச்சம் அதுல பட்டாதான் அது அங்க இருக்கிறதே தெரியும். கேளுங்கப்பா கேளுங்க, வர அமாவாசை அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கு. அதனால எல்லாருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜமூலாவோட தாயத்தை போடணும். அது மட்டும் இல்லாம ராத்திரியானதும் யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு ஊர் தலைவர் சொல்லியிருக்காங்க. உஷார் ஐயா உஷார், உஷார் ஐயா உஷார். நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறம் பாட்டி சொன்ன மாதிரியே சங்கர் ஒவ்வொரு வீட்லயும் தன்னுடைய கை அச்ச வச்சான். மந்திரவாதி பாட்டி ரொம்ப கவனமா ஆக்ரோஷம் பசங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே சங்கர் தினமும் அவனுடைய கையை அறுத்து அந்த பேயோட இரத்த தாகத்தை தீர்த்துக்கிட்டு இருந்தான். பதினேழு நாட்கள் நகர்ந்துச்சு. நடுராத்திரியும் ஆயிடுச்சு. ஏகாதசி நாள் நிலவோட வெளிச்சத்துல சங்கர் தனியா போய்கிட்டு இருந்தான். நடுராத்திரி ஆனதுனால ஊருக்குள்ள யாருமே இருக்கல. எல்லாரும் ஆழமான தூக்கத்துல இருந்தாங்க. சங்கர் ஒவ்வொரு வீட்லயும் அவன் வச்ச கையோட அச்ச பார்த்துக்கிட்டே போனான். ஒரு வீட்டுக்கு போனதுமே அவன் வச்ச அவனுடைய கையோட அச்சு சிகப்பு கலரா மாறி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது என்னோட நண்பன் மல்லேஷோட வீடு இல்லையா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சே. அவனோட பொண்டாட்டி மஞ்சு ஒருத்தி தானே இருப்பா. அவ எதுக்கு விமலாவை கொல்லணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்து அழுகை சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப சத்தமா சலங்க சத்தமோ கேட்டுச்சு. சங்கர் வீட்டுக்கு பின்னாடி போய் ஜன்னல் வழியா உள்ள பார்த்தான். ஏதோ பயங்கரமா இருந்த பேயோட சிலைக்கு முன்னாடி மஞ்சு அவளுடைய முடி எல்லாத்தையும் விரிச்சு போட்டு காலுக்கு சலங்கையை கட்டிக்கிட்டு பேய் மாதிரி அழுதுகிட்டு காலால தரைய உதைச்சிக்கிட்டு இருந்தா.
அதை பார்த்ததும் சங்கருக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மஞ்சு தலையில பானையை வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே போனான். சங்கர் யாருக்கும் தெரியாம எந்த சத்தமும் போடாம அவ பின்னாடியே போனான். சங்கரோட வீட்டுக்கு பக்கத்துல வந்ததும் அவ அந்த பானையை அங்கேயே உடைச்சிட்டா. மஞ்சு அப்படியே நடந்துக்கிட்டே போய் சுடுகாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்தோட சந்துக்குள்ள அவ கையில இருந்த துணிய போட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இங்க என்ன நடக்குது? அந்த செடிக்கிட்ட மஞ்சு என்ன வச்சா? என் வீட்டுல இதுக்கு பேய் இருக்கு. பாட்டி, சீக்கிரமா வந்து இந்த ஊரை விமலாவை காப்பாத்து. அடுத்த நாள் சங்கர் பயத்திலேயே அவன் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தான். நடந்த எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இருட்டானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு உரையில உக்காந்துக்கிட்டு இருக்கிற பேய் எப்ப இறங்கி வந்து அவனை என்ன செய்யுமோன்னு யோசிச்சான். இத மந்திரவாதி பாட்டிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவன் கிளம்புனான். இருட்டாகிறதுக்குள்ள எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு திரும்ப வந்துடணும். சங்கர் அங்க வந்ததை பார்த்ததும் பாட்டி, டேய் முட்டாள், இன்னும் 2 நாளும் உன்னால தாங்கிக்க முடியலையா? இருட்டானதும் நீ ஒரு ரத்த பலியா அந்த பேய்க்கு கொடுக்கணும். அப்படி இல்லைனா அது ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் கொன்னுடுண்டா. ஐயோ பாட்டி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சங்கர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். முதல்ல நீ வீட்டுக்கு போய் விளக்கை ஏத்தி உன்னோட ரத்தத்தை அந்த பேயோட வாயில ஊத்தி அதுக்கப்புறமா மஞ்சுவை இங்க கூட்டிட்டு வா. எதுக்கா இருந்தாலும் நல்லது. இந்த ஸ்படிக மாலையை கழுத்துல போட்டுக்கோ. வேகமா போ. அடிச்ச காத்துல அவன் வீட்டு கதவுல இருந்த அந்த யந்திரம் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அந்த பேய் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இது எதுவுமே தெரியாத சங்கர் வேக வேகமா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ரொம்பவே இருட்டாயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் சின்ன பின்னமா ஆயிருந்துச்சு. விமலா அவளுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தா. வேக வேகமா விளக்க பத்த வச்சு அந்த பொடியை விளக்குல போட்ட உடனே பாட்டி கொடுத்த அந்த ஸ்படிக மாலையால அந்த பேயால சங்கர் உடம்புக்குள்ள போக முடியல. சங்கர் விமலாவோட வாயில 7 ரத்த துளிய போட்ட உடனேயே அந்த பேய் அமைதியாயிடுச்சு. பாட்டியோட தவத்துக்கும் விமலாவோட உயிருக்கும் இது கடைசி நாள். 21வது நாள் நடுராத்திரி தாண்டினதுக்கு அப்புறம் படுக்கைக்கு கீழே இருக்கிற மந்திர தண்டத்தோட சக்தி முழுசாவே குறைஞ்சு போயிடுச்சு. கமலா முழுசா ஒரு பேயாவே மாறிட்டா.
மெதுவா காத்துல பறந்துக்கிட்டே ஊருக்குள்ள போனா. கண்ணுல படுற எல்லாரையும் அவ பிச்சி கொன்னு தின்ன ஆரம்பிச்சா. அந்த பக்கம் சங்கர் எப்படியோ கஷ்டப்பட்டு மஞ்சுவை தேடி பிடிச்சு மந்திரவாதி பாட்டி கிட்ட கூட்டிட்டு வந்தான். பாட்டி செஞ்ச எல்லா தவமும் முடிஞ்சு போச்சு. எல்லா சக்தியும் இருக்கிற மந்திர தண்டமும் இப்ப தயாரா இருக்கு. சாதிச்சிட்டேன் என்னுடைய மந்திர தண்டம் கிடைச்சிருச்சு. சீக்கிரமா வா பாட்டி, விமலாவை இந்த ஊர் ஜனங்களை நாம காப்பாத்தி ஆகணும். அந்த பக்கம் ஊர் தலைவர் சங்கர் சொன்ன மாதிரியே முன்னாடியே தண்டோரா போட்டுட்டாரு. மந்திரவாதி பாட்டி சொன்ன மாதிரியே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கோலத்தை போட்டு வச்சாங்க. என்ன நடந்தாலும் யாருமே வெளியே வரக்கூடாது. ஆனா சில முட்டாள்கள் மட்டும் வெளியே வந்து அந்த பேய்க்கு பலியாகுறாங்க. முதல்ல யார் மூலமா இவ விமலாவோட உடம்புல கேயாத்திய புகுத்தனா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். சொல்லு மஞ்சு, சொல்லு, இல்ல உன்னை நான் இந்த நெருப்புலயே போட்டு எரிச்சிடுவேன். சீக்கிரமா சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன். முதல்ல மதுராவில் பால் விற்க போன என் புருஷன் மல்லேஷ் தயிர் விற்கிறதுக்காக குமாரியும் நெய் விற்கிறதுக்காக இந்த சங்கரையும் கூட்டிட்டு போனாரு. ஆனா அந்த பேயின் பாதையில எங்க 2 பேர் புருஷனும் சிலையா மாறி இறந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த சங்கர் மட்டும் உயிர் பழிச்சு வந்து இந்த ஊர்லயே வியாபாரம் செஞ்சு நிறைய பணம் இருக்கிறவனா பணக்காரனா ஆயிட்டான். அதை பார்த்து எனக்கு கோபமும் பொறாமையும் வந்துச்சு. நல்ல நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கிணறுல இருந்து தண்ணியை எடுக்க நானும் குமாரோட மனைவி ஜமுனா இருக்கும்போது அந்த இடத்துக்கு விமலா வந்தா. அவ வாங்கின புது நகையை காட்டி ரொம்பவே பெருமை பேசிக்கிட்டு இருந்தா. அது எங்க 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவளை ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம். ஜமுனா சொன்னா, ஆகும்ப மந்திரவாதி கிட்ட போய் கேயாத்தி பேய அவங்க 2 பேர் மேலேயும் ஏவி விடணும்னு நினைச்சோம். ஒரு நாள் சங்கர் வீட்டுக்கு வெளியே காய போட்டிருந்த சங்கரோட ஷர்ட்டையும் விமலாவோட புடவையையும் நாங்க எடுத்துட்டு போனோம். நானும் ஜமுனாவும் ஒரே நாள்ல 2 பேர் மேலேயும் அந்த பேயை ஏவி விடணும் அப்படின்னு ஒரே நாள்ல அதை தூக்கத்துல இருந்து எழுப்பினோம். ஜமுனா எழுப்புன அந்த கேயாத்தி விமலாவோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. ஆனா எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததுனால என்னால அன்னைக்கு அதை செய்ய முடியல. 15 நாளுக்கு அப்புறம் நேத்து ராத்திரி தான் நான் கேயாத்தியை ஏவி விட்டேன். ஆனா வீட்டுக்கு போட்டிருந்தா அந்த யந்திரம் அவன் கழுத்துல இருந்த ஸ்படிக மாலையால அவன் தப்பிச்சிட்டான். ஓஹோ, ஆகும்ப மந்திரவாதியா? அவனும் நானும் ஒரே ஒரு குரு கிட்ட தான் வித்தியை கத்துக்கிட்டோம். ஆனா அவன் ஒரு துஷ்டன். அவனுடைய வித்தியை கெட்டதுக்கு பயன்படுத்தினான். ஏவி விடுறதுக்கு பயன்படுத்தின துணியை எங்க போட்டீங்க? சுடுகாட்டுல இருக்கிற ஒரு மரத்தோட சந்துக்குள்ள போட்டிருக்கேன். பாட்டி, அந்த செடி எனக்கு தெரியும் பாட்டி. நேற்று ராத்திரி மஞ்சு அந்த செடி கிட்டதான் மயங்கி விழுந்து கிடந்தா. மஞ்சுவ அங்கேயே இருந்த ஒரு தூணுக்கு கட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய பைய எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுல இருக்கிற அந்த மரத்துக்கு பக்கத்துல போனாங்க. பாட்டி எடுத்துட்டு வந்த அந்த பையில இருந்து நீளமா இருந்த எல்லா அம்புகளையும் எடுத்து அந்த மரத்தை சுத்தி ஒரு வட்டம் மாதிரி அந்த அம்புங்களை குத்தி வச்சாங்க. இந்த வில்லெல்லாம் என்ன பாட்டி? இது கருட பட்சியோட இறகுல செஞ்ச அம்புடா. இப்ப பார், அந்த கேயாத்தி பேய் தானாவே என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அங்க பாட்டி மந்திரத்தை சொன்ன உடனேயே
காத்துல பறந்துகிட்டு இருந்த விமலாவோட உடம்பு கீழே விழுந்துருச்சு. உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்த பேய் அந்த மரத்தை நோக்கி போச்சு. அந்த கருட பட்சியோட அம்புங்களுக்கு நடுவுல அது மாட்டிக்கிச்சு. இந்த பக்கம் சங்கர் வீட்டுக்குள்ள இருந்த அந்த பேயும் அங்க வந்து மாட்டிக்கிச்சு. தாகம், ரத்த தாகம். என்ன தூக்கத்திலிருந்து எழுப்பி அடைக்கிறீங்களா? கொன்னுடுவேன். கருட வலயத்திலிருந்து தப்பிக்கிறது உன்னால முடியவே முடியாது. ஓம் ஃபட் சட் சட் சுப்ரசம் சுப்ரூ ஜம் ஜஜப்ரோ ஜஜப்ரோ ஓம் ஃபட் சட் சட் ஓம் ஃபட் சட் சட் சுப்ரசம் சுப்ரூ ஜஜப்ரோ ஜஜப்ரோ. அந்த 2 பேய்களையும் அடக்கி ஒரு பானைக்குள்ள அதுங்களை போட்டு மூடிய போட்டு மூடி சங்கரோட உதவியால அந்த சுடுகாட்டுக்குள்ள ஆழமா பள்ளம் தோண்டி அதை போட்டு அதுல புதைச்சிட்டாங்க. பேயோட தொல்லையிலிருந்து விமலா ஊர்ஜனங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. மஞ்சு ஜமுனா செஞ்ச வேலையில ஊர்ஜனங்க சில பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்காக ஊரோட தலைவர் அவங்கள ஊரை விட்டு போக சொல்லி சொன்னாரு. ஆனா சங்கர் அவங்க 2 பேரையும் மன்னிச்சு அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஊர் தலைவர்கிட்ட கெஞ்சி கேட்டு அவங்க இருக்கிறதுக்கு சம்மதத்தை வாங்கினான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பேயின் பாதையில என்ன நடந்துச்சோ அங்கிருந்து அவன் எப்படி உயிர் பொழைச்சு வந்தான் அப்படிங்கிறத சொன்னான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற நிறைய பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்தான். சங்கர் கொடுத்த பணத்தை வச்சு ஜமுனா மஞ்சு 2 பேரும் மாடுங்களை வாங்கி தன்னுடைய புருஷங்க செஞ்ச மாதிரியே பால் தயிர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.